காலை வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகேங்களா? எல்லோரும் டீ காஃபி குடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ரெசிபி பார்த்திங்கன்னா வெண்பூசணிக்காவுடைய ஜூஸு. ஓகேங்களா? ஜூஸ் போட்டுக்கலாமா? ஜூஸுடைய நன்மைகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இல்லை விட்டமின் பியும் சியும் இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப் பண்ணும். பார்த்திங்கன்னா அந்த வெண்பூசணிக்காவை இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த கட் பண்ணிவிட்டு 2 பாகமாக எடுத்துட்டேன். எனக்கு தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிட்டேன். மீதி நாளைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நீர் சத்து அதிகமாக இருக்குங்க. அப்புறம் இந்த வெயிட் லாஸ் பண்ணி அந்த வயிறு தொப்பை குறையிறவங்க இதெல்லாம் ரொம்பவே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது 2 பாகமாக எடுத்துக்கிட்டேன் இல்லைங்களா? அது 2 பாகத்தை மட்டும் உள்ளே இருக்க அந்த விதை பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு, வெளியில் இருக்க அந்த தோல் பகுதியை எடுத்துகிட்டு, உள்ளே இருக்க அந்த சதை பகுதியை மட்டும் எடுத்து நம்ம ஜூஸ் போட போகிறோம். ஓகேங்களா? இதில் சர்க்கரை, சுகரு, எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, உப்பு கூட சேர்க்க போகிறதில்ல. ஓகேங்களா? வெறும் அந்த ஜூஸை மட்டும் பிழிஞ்சு அதில் ரவுண்டு மஞ்சத்தூள் போட்டு குடிக்கலாம். ரொம்பவே நல்லது. இது பார்த்திங்களா, வெளியில் இருக்க அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டேன். உள்ளே இருக்க அந்த விதையும் எடுத்துடணும். நடுவில் இருக்க அந்த சதையை மட்டும் எடுத்து நம்ம ஜூஸ் போட்டுக்க போகிறோம். ரொம்பவே இதை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்தளவுக்கு ஒரு ஹெல்ப்பு பண்ணும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க. அப்புறம் நார்ச்சத்து, நீர் சத்து அதிகமாக இருக்குது. இதுக்கு கூலிங் கூடங்க. இது நம்ம குக் பண்ணியும் சாப்பிட்லாம். எப்படின்னா கூட்டு, பொரியல், சாம்பார் அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். நம்ம வெறும் வயிற்றில் இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கிறதுல எஃபெக்ட் அதிகம். அதனால் இந்த மாதிரி நம்ம வெறும் வயிற்றில் காலையில் ஒரு கப்பு ஜூஸ் எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லது. இதை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? தெரிஞ்சவங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த மாதிரி பார்த்திங்களா மிக்சியில் போட்டு கொஞ்சம் இந்த மாதிரி அரைச்சி அடியிலேருந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி நான் வடிகட்ட மாட்டேங்க, அப்படியே குடிச்சிருவேன். இன்றைக்கி கொஞ்சம் வடிகட்டி குடிச்சிக்கலாமேன்னு சொல்லி வடிகட்டிகிட்ருக்கேன். இந்த பாருங்க, இதை அல்வா கூட செய்யலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அப்போ நமக்கு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் நார் சத்து அதிகமாக இருக்குங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். உடம்பு இந்த வெயில் நாளில் நம்ம எடுத்துக்கும் போது குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு. வெயிட் லாஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வெறும் வயிற்றில் காலையில் இருந்து நம்ம குடிச்சிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அது உடம்புல இருக்க அந்த கெட்ட நீரெல்லாம் பிரிஞ்சு வரும். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஜூஸு. குடிச்சிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், ரெடி ஆகிடுச்சா? அந்த கப்பு ஃபுல்லாக காலையில் குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே வாக்கிங் நான் போயிட்டு வந்துடுவேன். ஏன்னா அவ்வளோதான் நடக்க முடியும். என்னால் அதுக்கு மேலே நடக்க முடியாது. ஓகேங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜிக்கு. ஓகேங்களா? 2வது லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.